ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது ப்ளூபெர்ரி சாக்லேட் பிளெயின் கேக் எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கேக்குக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் எடுத்து வச்ச உடனே கேக் பேட்டர் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பண்ண வேண்டியது 2 விஷயம். ஒன்று டின்னு க்ரீஸ் பண்ணி பார்ச்மெண்ட் பேப்பரோ பட்டர் பேப்பரோ ரெடி பண்ணி வச்சுக்கணும். இன்னொன்று ஓடிஜி ஓவனை ப்ரீஹீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. பேக் மோடில் 170 டிகிரி செல்சியஸில். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு டின்னை நல்லா க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி இந்த கேக் நான் 7 இன்ச் டின்னில் தான் பண்ண போகிறேன். இன்கேஸ் உங்களுக்கு ஹைட்டு கம்மியாக வேணும்னு நினச்சிங்கன்னா 8 இன்ச் டின் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இதை நல்லா க்ரீஸ் பண்ணி பார்ச்மெண்ட் பேப்பர் நான் போட்டுக்கிறேன். பார்ச்மெண்ட் பேப்பர் ஜஸ்ட் இப்படி புல் பண்ணி மேலே எடுக்கிற மாதிரி தான் நான் பார்ச்மெண்ட் பேப்பர் போட போகிறேன். ஸோ இப்போ ஒரு ஷீட் நான் அப்படி போட்டு காட்டுறேன் பாருங்கள், இப்படி எப்படி போடுறதுன்ட்டுன்னு. ஃபஸ்ட்டு நான் ஆயில் க்ரீஸ் பண்ணிவிட்டேன். இந்த மாதிரி ஓகேங்களா? இப்படி உள்ளே வச்சு 2 சைடு ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கனாலே அது அப்படியே இருந்துடும். அந்த மாதிரி இது ஒரு சைடு, நெக்ஸ்ட்டு இன்னொரு சைடு. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான். ஸோ இப்போ டின் ரெடி பண்ணியாச்சு. இதை எடுத்து ஓரமாக வச்சிடலாம். ஓகேங்களா? இப்போது ஃபஸ்ட்டு நம்ம 4 எக்கையும் செப்பரேட்டாக எக் யோக் தனியாக ஒயிட் தனியாக அப்படி பிரித்து நம்ம எடுக்க போகிறோம். ஓகேங்களா? நான் எக் செப்பரேட்டர் வச்சு யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு அப்படியே கரெக்டாக யோக் செப்பரேட் பண்ண தெரியும்னா நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம். எனக்கு அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். அதனால் நான் யோக் செப்பரேட்டர் வச்சு நான் இந்த மாதிரி ஒயிட் தனியாக எக் தனியாக பிரித்து தனி பவுலில் போட்டுக்கிறேன். ஓகேங்களா? நான் எல்லோ ஒரு பவுல்லையும் ஒயிட் பவுல்லையும் போட்டுக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி 4 எக்கையும் நான் பிரிச்சுட்டு காட்டுறேன். ஸோ இப்போ நான் எக் யோக் தனியாக எக் ஒயிட் தனியாக அப்படின்னு சொல்லிட்டு செப்பரேட் பண்ணிவிட்டேன். 2 பவுலில் எடுத்து வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஒன்றுத்தில் எக் யோக்கும் இன்னொன்றுத்தில் ஒயிட். ஓகேவா? ஸோ ஒயிட்டில் கொஞ்சம் கூட அந்த எக்கோடைய ஃபேட் கண்டென்ட்டு வரக்கூடாது. ஓகே, கிளியராக பிரித்து எடுத்துக்கோங்க. இப்போது ஹேண்ட் விஸ்க் வச்சு இந்த எல்லோவை ஜஸ்ட்டு கலக்கி விட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஜஸ்ட் இப்படி கலக்கி விட்டிங்கன்னா போதும். ரொம்ப ஃப்ளஃபியாக வர அளவுக்கு இல்லை எக் ஒயிட் கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்குலாம் அடிக்க வேண்டாம். நம்ம இப்போ இது கூட நம்ம சுகர் ஆட் பண்ண போகிறோம். சுகர் நான் 145 கிராம் எடுத்திருக்கேன். இதில் ஒரு கொஞ்சோண்டு, அதாவது இதில் 1/3 அளவுக்கு இதில் யூஸ் பண்ணிவிட்டு மிச்சது எக் ஒயிட்டுக்கு யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் அதனால் இதுக்கு அப்ராக்சிமேட் மெஷர்மெண்ட்லாம் கிடையாதுங்க. அதனால தான் நான் சொல்கிறேன் 1 கொஞ்சமாக இதுக்கு நீங்கள் எடுக்கிற குவான்டிட்டியில் 145 கிராமில் ஒரு 40 கிராம் இதுக்கும் 100 கிராம் நம்ம ஒயிட்டுக்கு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு மில்க்கு 90 ml மில்க்கு. இது கூட 80 ml வெஜிடபிள் ஆயில். உங்களுக்கு வெஜிடபிள் ஆயில் நீங்கள் இந்த மாதிரி ஃப்ளேவர்டு ஆயிலாக யூஸ் பண்ணக்கூடாது. நார்மல் வெஜிடபிள் ஆயில் தான் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ இந்த எக்கு கூட சுகர் ஆட் பண்ணியாச்சு, மில்க் ஆட் பண்ணியாச்சு, ஆயில் ஆட் பண்ணியாச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஆயில், மில்க்கு, எக் யோக்லாம் தனித்தனியாக தெரியாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஜஸ்ட் ஒரு 20 to 30 செகண்ட்ஸாக ஆகும். ஓகே, ஸோ அவ்வளவுதான், எல்லாம் மிக்ஸ் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ இது கூட நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ண போகிறோம். ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸில் 2 பொருள் தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஒன்று மைதா, இன்னொன்று பேக்கிங் பவுடர். மைதா 150 கிராம் மைதா எடுத்திருக்கேன். பேக்கிங் பவுடர் 1/2 டீஸ்பூன். ஓகேங்களா? சுகர் நான் 145 கிராம் எடுத்திருக்கேன்னு சொல்லலாம். நீங்கள் சுகர் முன்ன பின்ன நீங்கள் இது பண்ணிக்கலாம். எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒரு 10 to 20 கிராம் முன்ன பின்ன நீங்கள் சுகரை எடுத்துக்கலாம். இப்போது இந்த மாதிரி ஈக்குவல் பண்ணி போடணும். ஓகேங்களா? இது நான் 1/4 டீஸ்பூன் வச்சுருக்கேன். அதனால் நான் 1/2 டீஸ்பூன் 2 தடவை போட்டுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் பேக்கிங் பவுடரு. இது கூட நம்ம மைதா 150 கிராம் ஆட் பண்ணிக்கலாம். இது 2த்தையும் நல்லா ஜலிச்சு இந்த எக் யோக் மிக்ஸ்சரோட அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போது நல்லா ஜலிச்சாச்சு. ஹேண்ட் விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிற மாதிரி. ஸோ இப்போ நல்லா ட்ரை இன்க்ரீடியன்ஸும் இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இது ஓரமாக இருக்கட்டும். இப்போ நம்ம எக் ஒயிட்டை அடிக்க ஆரம்பிச்சுக்கலாம். ஸோ இப்போ எக் ஒயிட் கூட நம்ம என்னென்ன போட போகிறோன்னா வெறும் வினிகர் 1/2 டீஸ்பூன். ஓகேவா? அவ்வளவுதான். ஸோ இப்போ நம்ம எலக்ட்ரிக் பீட்டரில் லோ ஸ்பீடில் ஃபஸ்ட்டு நம்ம அடிக்கணும்.
அது வந்து கொஞ்சம் ஃபோம் க்ரியேட் ஆகும். ஸோ ஃபோம் க்ரியேட் ஆன உடனே நம்ம வந்து சுகரை வந்து ஒரு 3 பார்ட்டாவோ இல்லை 4 பார்ட்டாவோ நம்ம வந்து இதில் சேர்த்துக்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு லோ ஸ்பீடில் அடிங்க. இது ஏற்கனவே நம்ம ப்ரீவியஸ் கிளாஸஸ்லாம் பார்த்தது தான் எப்படி எக் ஒயிட் வந்து அடிக்கணுன்றது. இந்த மாதிரி ஃபோம் க்ரியேட் ஆகும். ஸோ இது நல்லா க்ரியேட் ஆன உடனே நம்ம வந்து சுகர் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. 3 to 4 பார்ட்ஸ். எவ்வளோ இன்டர்வல் வேணும்னா ஒரு 20 செகண்ட்ஸுக்கு இன்டர்வலில் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போது லாஸ்ட் பேட்ச் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ நான் 4 பார்ட்ஸாக இதை டிவைட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கிட்டேன். இப்போ நான் இதை வந்து என்ன பண்ணுறேன்னா ஹை ஸ்பீட் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதை வந்து ஃபுல்லாக ஸ்டிஃப் பீக் வர வரைக்கும் அடிச்சுக்கிறேன். இப்போது ஸ்டிஃப் பீக் வந்துருச்சு. ஓகேங்களா? இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. ஸோ அவ்வளோதான். ஓகேங்களா? நம்மளோட பீட்டர் வேலை முடிஞ்சிருச்சு. இப்போது நம்ம வந்து இந்த எக் ஒயிட்டை ஒரு 3 பார்ட்டாக எடுத்து இந்த எல்லோ மிக்ஸ்சர், அதாவது யோக் மிக்ஸ்சர் இருக்குது இல்லையா, இது கூட நம்ம வந்து இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்து இந்த ஒயிட் இதை வந்து இதில் போட்டுக்கிறேன். ஸோ ஒயிட் இதை வந்து எக் ஒயிட்டை வந்து இதில் போட்டு அந்த எல்லோ இதில் போட்டு நல்லா கட் அண்ட் ஃபோல்டு மெத்தட். ஓகே, விஸ்க் பண்ணுற மாதிரியெல்லாம் பண்ணாதீங்க, கட் அண்ட் ஃபோல்டு மெத்தட் பண்ணுங்கள். ஸோ இந்த எக் யோக் மிக்ஸ்சர் வந்து நம்ம இந்த மைதாலாம் போட்டு வைக்கும்போது கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். பட் நீங்கள் இந்த ஒயிட் போட்டு மிக்ஸ் பண்ணும்போது அப்படியே அது நல்லா லூஸ் கன்சிஸ்டன்சிக்கே வந்துடும். ஓகேங்களா? இந்த மாதிரி கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட். ஓகே, இந்த மாதிரி இது பண்ணுறது இது வந்து ஃபோல்ட் மெத்தட், இப்படி பண்ணுறது கட் மெத்தட். அதனால தான் இதை கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போது ஒரு இது முடிஞ்சிருச்சு. திரும்ப அகைன் செகண்ட் இது. ஓகேங்களா? இந்த மாதிரி பேலன்ஸ் இருக்கிறதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் காட்டுறேன். ஸோ இப்போது எல்லாத்தையும் நான் வந்து இது பண்ணிவிட்டேன், மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து நான் 2 பார்ட்டாக வந்து நான் டிவைட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? நம்ம வந்து ப்ளூபெர்ரி சாக்லேட் கேக் பண்ணுறோம் இல்லையா, ஒரு பாதி வந்து ப்ளூபெர்ரிக்கும் ஒரு பாதி வந்து நம்ம சாக்லேட் ஃப்ளேவருக்கும் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி 2 ஹாஃப் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம சாக்லேட்டு தான் நான் வந்து ஃபஸ்ட்டு போட போகிறேன், பேக் பண்ண போகிறேன். ஸோ அதனால் சாக்லேட் இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம சாக்லேட் எசன்ஸ், அதுக்கப்புறம் வந்து சாக்லேட் கலர் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து இதில் பார்த்தீங்கன்னா ஒசோரோ கம்பெனி இது டார்க் சாக்லேட் அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா? இது வந்து டார்க் சாக்லேட் எசன்ஸ், இது வந்து டார்க் சாக்லேட் கலர். நீங்கள் வந்து ஒன்று டார்க் சாக்லேட் எசன்ஸ் யூஸ் பண்ணலாம், இல்லைனா பிளாக் ஃபாரஸ்ட் எசன்ஸ்ன்னு விற்குது. ஸோ இது ரெண்டுத்தில் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது ரெண்டுமே இல்லைன்றவங்க வந்து இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம அப்கமிங் கிளாஸஸில் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணுறதும் நம்ம பார்க்கலாம். இது கூட கொக்கோ பவுடர் ஆட் பண்ணலாம். அப்புறம் வந்து சாக்லேட் சிரப் இருக்கு இல்லையா, அது கூட ஆட் பண்ணலாம். இது வந்து நம்ம அப்கமிங் கிளாஸஸில் அதெல்லாம் பார்க்கலாம். இப்போ வந்து சாக்லேட் கலர். ஓகேவா? இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. ஓகே, இதை வந்து பாட்டமில் போட்டுக்கிறேன். அதாவது நான் இது வந்து ஆஃப்ன்றது வந்து நான் ஒரு அப்ராக்சிமேட்டாக எடுத்திருக்கேன். ஸோ முன்ன பின்ன நமக்கு கீழே மேலே இருக்கும். நீங்கள் வேணும்னா கிராம் யூஸ் பண்ணியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து இந்த ஃபஸ்ட்டு சாக்லேட் இதை வந்து நான் வந்து அதே 170 டிகிரி செல்சியஸில் ஒரு 10 மினிட்ஸ், ஓகேங்களா, 10 மினிட்ஸ் பேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்து இந்த மேலே இருக்கிறத வந்து ப்ளூபெர்ரி இதில் நம்ம போட போகிறோம். எதுக்காக அப்படின்னா, இப்போ நான் இது கூடயே அதை ஊற்றிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ஒரு மாதிரி மார்பிள் எஃபெக்ட் மாதிரி வந்துடும், அங்கங்கே போயிட்டு ஒயிட் இதுவாக இருக்கும். ஸோ அதனால தான். ஸோ ரொம்ப ஈவனாக வரலனாலும் ஓரளவுக்கு வந்து பாட்டம் ஃபுல்லாக சாக்லேட்டும் மேலே வந்து ப்ளூபெர்ரி இதுவும் நமக்கு வரும். 10 மினிட்ஸில் எடுத்தால் எதனா ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, 10 மினிட்ஸில் அந்தளவுக்கு இம்பேக்ட் ஆகாது. ஓகேங்களா? 10 மினிட்ஸ்க்கு வந்து அது வந்து லைட்டாக அதை நம்ம வந்து ஒன்ஸ் அந்த கேக் வந்து நல்லா ரைஸ் ஆக ஆரம்பித்த உடனே தான் வந்து நம்ம வெளியில் எடுத்துட்டோம்னா டக்குன்னு உள்ளே இறங்கும். அந்த ரைஸ் ஆகாமல் அந்த நல்லா மேலே வந்து ஒரு லைட்டாக பேக் ஆகி ஒரு இது மாதிரி வரும். அப்போ நம்ம இதுக்கு மேலே இது போடலாம். ஓகேங்களா? ஸோ நான் பண்ணும்போது அதை நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து இன்னொரு மிக்சர் வச்சுருக்கோம். ஓகேங்களா? ஸோ அதை வந்து நான் பேக்கில் வச்சுட்டேன். பேக் மோடில் 10 மினிட்ஸ் வந்து வச்சுட்டு வந்துட்டேன். இப்போ வந்து நம்ம பண்ண போகிறது
இந்த பேலன்ஸ் இருக்கிறதுல ப்ளூபெர்ரி எசன்ஸும் வயலட் கலரும் நான் ஆட் பண்ண போகிறேன், அதாவது பர்பிள் கலர். ஓகே, இது வந்து நார்மல் லோக்கல் கம்பெனி ப்ளூபெர்ரி எசன்ஸ் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஒசோரோவில் உங்களுக்கு கிடைச்சதுனா கூட நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். எனக்கு கிடைக்கல, அதனால் நான் இது வாங்கி யூஸ் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பர்பிள் கலர். ஓகேங்களா, இது வந்து ஜெல் கலர் யூஸ் பண்ணுறேன். ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். சரி, கலர் வந்து 3 இருக்குது, அதாவது லிக்விட் கலர், ஜெல் கலர், அதுக்கப்புறம் வந்து பவுடர் கலர். இப்போது நம்ம லிக்விட் கலர் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1 டீஸ்பூன் தேவைப்படும். அதே ஜெல் கலர் யூஸ் பண்ணிங்கன்னா 1/2 டீஸ்பூன், பவுடர் கலர் யூஸ் பண்ணிங்கன்னா 1/4 டீஸ்பூன். ஸோ இதுதான் அந்த இன்டென்சிட்டி ஆஃப் கலர் வந்து அந்த இதுக்கு தேவையான அளவுக்கு பண்ணணும். ஓகேங்களா, இது ரொம்ப லைட்டாக இருக்குது. நான் 1 ட்ராப்ஸ் கிட்ட தான் ஊற்றினேன். ஸோ இப்போ நான் ஒரு 2-3 ட்ராப்ஸ் ஊற்றிக்கிறேன். ஓகேங்களா, உங்களுக்கு வந்து வெறும் ஃப்ளேவர் மட்டும் இருந்தால் போதும், கலர் வேணும்னா இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். கலர் வந்து அந்த நம்ம ப்ளூபெர்ரி சாக்லேட்னு ஒருத்தவங்களுக்கு கேக் பண்ணி தரோன்னா அதை காட்டுறதுக்காக தான் ப்ளெயின் கேக்குக்கு கொடுக்குறது. ஃப்ளேவர்ஸ் மட்டும் வேணும்னா நீங்கள் ஃப்ளேவர்ஸ் மட்டும் பண்ணிக்கலாம். ஸோ இது நல்லா பர்பிள் கலர் ஆகிடுச்சு. உங்களுக்கு வீடியோவில் பார்க்கறதுக்கு லைட்டாக இருக்கும், பட் இது வந்து நல்லா கரெக்டான எக்ஸாக்ட் பர்பிள் கலரில் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து அந்த சாக்லேட் இது வந்து பேக் ஆயிருச்சு. ஒரு 10 மினிட்ஸ் வச்சுட்டேன். ஓகேங்களா, ஓரளவுக்கு மேலே வந்து ஹார்டாக வரும். இப்போ நம்ம இது கூட வந்து டக்குன்னு நீங்கள் வந்து அந்த ப்ளூ கலர் இது நம்ம இது பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதில் வந்து நீங்கள் ஊற்றிடுங்க. அதாவது இதுவுமே கொஞ்சம் நமக்கு முன்ன பின்ன இருக்க தான் செய்யும், பட் ஆனால் ஃபுல்லாக வந்து அந்த பர்பிளும் சாக்லேட்டும் ஓவராக மிக்ஸ் ஆகாது. அதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இவ்வளோ தான். இதை நல்லா இப்படி டேப் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து நான் ஓவனில் வச்சுக்கிறேன். ஸோ ஓவனில் வச்சு 35 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளுடைய கேக் ரெடி ஆகிடும். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸ், இப்போ வந்து 35 மினிட்ஸ், ஸோ டோட்டலி 45 மினிட்ஸ். ஸோ இப்போ நம்மளுடைய கேக் நல்லா பேக் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து ஒரு 2 நிமிஷம் இதுவாகட்டும். கொஞ்சம் அந்த சூடு தண்ணிட்டும் நம்ம டிமோல்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை வந்து டிமோல்ட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட்டு நான் வந்து அப்படி இழுக்கிற மாதிரி மேலே பேப்பர் இருந்ததுனால அப்படியே பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு நான் இது பண்ணிவிட்டேன். ஸோ இப்போ பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டுன்னு. இது கம்ப்ளீட்டாக கூல் ஆகட்டும், அதுக்கப்புறம் நம்ம ஸ்லைஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து சப்போஸ் வந்து பார்ச்மெண்ட் பேப்பர் பாட்டமில் மட்டும் போட்டிங்கன்னா இதை வந்து அப்படியே கவுத்து டிமோல்ட் பண்ணுங்கள். நம்ம ப்ரீவியஸ் கிளாஸஸ்லேயே எப்படி டிமோல்ட் பண்ணணும்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன், அதே மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ இது கம்ப்ளீட்டாக வந்து கூல் ஆகட்டும், அதுக்கப்புறம் நம்ம ஸ்லைஸ் பண்ணலாம். வந்து கேக் நல்லா ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். எப்போவும் வந்து நான் சொன்ன மாதிரி அந்த கேக் நைஃப், பிரெட் நைஃப்னு சொல்லுவாங்க, அது யூஸ் பண்ணுங்கள். ஓகேவா, ஸோ இதை நீங்கள் 3 பார்ட்டாவோ 2 பார்ட்டாவோ எப்படி வேண்டிடலாம். ஓகேவா, நான் இப்போ வந்து 3 பார்ட்டாக இதை வந்து நான் உங்களுக்கு ஸ்லைஸ் பண்ணி காட்டுறேன். கிளிக் பண்ணி இது அப்படியே கட் பண்ணி கீழாக நம்ம எடுக்கணும். ஓகேங்களா, நைஃபை மேலே எடுக்காதீங்க. எடுத்திங்கன்னா அந்த கட் பண்ண போர்ஷனில் இருக்க க்ரம்ஸ் எல்லாம் மேலே வர ஆரம்பிக்கும். அவ்வளோதான். இங்கே பாருங்கள். ஓகேவா, ஸோ சென்டரில் மட்டும் கொஞ்சம் உள்ளே இறங்கிடுச்சு நம்ம ப்ளூ கலரு, பட் இட்ஸ் ஓகே. இதெல்லாம் வந்து ஏர் பபிள்ஸ். ஓகே, இப்போது இன்னொரு 2 பீஸ் இருக்குது. நம்ம இதை வந்து ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். எப்போவுமே இந்த கார்னர்ஸ் பீசஸ் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து சப்போஸ் யாராவது ஆர்டர் கொடுக்குறாங்க, அதுக்கு நீங்கள் பண்ணி கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா இந்த மேலே நம்ம பேக்காய் வருதுல மேலே அந்த லேயரையுமே நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். ஏன்னா நம்ம கலர்ஸ் யூஸ் பண்ணுறதுனால அந்த மேலே இருக்க கலர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியும், அதுக்காக. அதை எப்படி கட் பண்ணணுன்றது நம்ம நெக்ஸ்ட் கிளாஸஸில், அப்கமிங் கிளாஸஸில் பார்க்கலாம். அது ஒன்றுமே இல்லை, நான் ஏற்கனவே வந்து சொல்லியிருக்கேன் இல்லையா, நம்ம கேக் ஸ்லைசர் வச்சு இதை அப்படியே கவுத்து போட்டு அப்படியே இந்த கேக் அப்படியே தலைக்கீழே நீங்கள் கவுத்துட்டு அப்படியே அந்த கத்தி வச்சு அந்த ஃபஸ்ட்டு இதில் அந்த கேக் ஸ்லைசரில் வச்சு கட் பண்ணிங்கன்னா அப்படியே மேலே இருக்க அந்த இது வந்து அழகாக ரிமூவ் ஆகி வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஒரு கவரில் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்லைஸ் கேக் உள்ளே போட்டு நீங்கள் வந்து சேல் பண்ணலாம். இல்லை
ஆர்டர் கொடுக்குறவங்க வந்து எங்களுக்கு கட் பண்ணி ஸ்லைஸாக பண்ணி கொடுங்கன்னா அழகாக பண்ணி இந்த மாதிரி நீங்கள் பண்ணி கொடுக்கலாம். இல்லை இந்த கவரையே வந்து 2ஆக கட் பண்ணி நம்ம ரோல் பண்ணி ஸ்டிக் பண்ணலாம், நம்மளோட லோகோஸ் மேலே ஒட்டலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இது எல்லாமே வந்து நம்ம இப்போ தான் வந்து பேக்கிங் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதுனால இன்னும் போக போக நான் நிறைய வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். அதே மாதிரி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் கூட நிறைய பேர் கேட்குறீங்க, இந்த ப்ரைஸ் ஃபிக்ஸிங் கேட்டிருக்கீங்க, அப்புறம் பேக்கிங் ஒருத்தர் கேட்டால் மாதிரி இருந்துச்சு. ஸோ இது எல்லாமே நம்ம வந்து அப்கமிங் கிளாஸஸில் நான் ஒன்னாக நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஓகேங்களா? இந்த மாதிரி கவர் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நீங்கள் உள்ளே போட்டு அந்த ஸ்டிக்கர் இருக்கும், அதுலேயே நம்ம வந்து இதை ஸ்டிக் பண்ணிக்கலாம். பட் இந்த லென்த் பத்தலை எனக்கு. ஓகே, அதனால் நான் அதை யூஸ் பண்ணல. ஸோ இந்த மாதிரி கவர் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அப்கமிங் கிளாஸில் நான் வேறு மாதிரி எந்த மாதிரி இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாங்கிறது நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ இதை வந்து நான் கம்ப்ளீட்டாக வந்து இந்த சர்விங் ட்ரேயில், அதாவது இந்த கேக் பேஸில் வந்து நான் அரேஞ்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸ்லைஸு பேக்கிங்னா பேக்கிங்கில் அப்படியே நீங்கள் ஸ்லைஸ் பண்ணுறதா இருந்தால் ஸ்லைஸ் பண்ணலாம், இல்லை அப்படியே பாராகவே கொடுக்குறதா இருந்தாலும் நீங்கள் கொடுக்கலாம். ஸோ உங்களுடைய சாய்ஸ் தான். ஸோ இதுதான் வந்து ப்ளூபெர்ரி சாக்லேட் கேக், 2 ஃப்ளேவரும் சேர்ந்த ஒரு கேக்கு. டேஸ்ட் நல்லாயிருக்கும். ப்ளூபெர்ரி ஃப்ளேவர் பிடிக்கிறவங்களுக்கு இந்த ஃப்ளேவர் கேக் ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகேங்களா? ரொம்ப சாஃப்ட் டெக்ஸ்டர், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி வந்ததுன்றது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ என்னோடய கிளாஸை வந்து நீங்கள் இது வரைக்கும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற கிளாஸஸ் வீடியோஸ், பேக்கிங் வீடியோஸ், குக்கிங் வீடியோஸ் இது எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபை ஆகும். அது மட்டும் இல்லை, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி யாருக்காவது வந்து பேக்கிங்கில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது, வெளியில் போய் இந்த மாதிரி கிளாஸஸ்லாம் படிக்க முடியல அப்படின்றவங்க வந்து ஸோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒரு ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன்.